So, இன்னைக்கு நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல 9 பவர் வீடரோட பேட்டரி மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம கிளாம்ப் ஃபிட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இது மைனஸ்க்கு உள்ள கிளாம்பு, மைனஸ் உள்ள கிளாம்பு. இந்த கிளாம்பு மாட்டும் போது இந்த வாசருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பெண்ட் ஆகாம மாட்டணும். ஒரே ஸ்ட்ரைட் டைவ் வச்சு மாத்தணும். நார்மலாக பேட்டரி மெயின்டெனன்ஸில் மெயினான பார்ட் வந்து பேட்டரியோட டெர்மினல் நம்ம மாட்டுறது. இந்த டெர்மினல் மாட்டும் போது இந்த கேபிளை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு டெர்மினல் எப்பயுமே மாட்டுங்க. அப்படி மாட்டுறனால இந்த இடத்துல லூஸ் கனெக்ஷன் இருக்காது, மைனூட்டான ஒரு வைப்ரேஷன் வரும், அதுவும் இருக்காது. நீங்கள் சாட்சி வச்சு மாட்டும் போது ஒரு மைனூட் வைப்ரேஷனோட ஒரு லூஸ் கனெக்ஷன் ஏற்படும் போது இதில் ஒரு பூஞ்சை மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃபங்கஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகுறதுனால தான் உங்களுக்கு டெர்மினல் டேமேஜ் ஆகுது, டெர்மினல் கரோஷன் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் லூஸ் கனெக்ஷனாக மாட்டிருக்கீங்கன்றதை ஐடென்டிஃபை, இந்த பூஞ்சை மாதிரி கரோஷன் ஏற்பட்டது அப்படின்னா நீங்க உடனே அந்த டெர்மினலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு திரும்ப பெட்ரோல் இன்ஜினை அப்ளை பண்ணிட்டு டெர்மினலை லூஸ் கனெக்ஷன் இல்லாம இப்ப நாங்க மாட்டி இருக்கிற பொசிஷன்ல மாட்டுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 100% அந்த பூஞ்சையோ அந்த கரோஷனோ அந்த டெர்மினல் டேமேஜோ வராது. இதே தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலுக்கு. இப்போ அந்த மாதிரி லூஸ் கனெக்ஷனாக மாட்டாமல் நீங்கள் டைட்டாக மாட்டினீங்கன்னா உங்களோட கரோஷன்ஸ் ஃபார்ம் ஆகாது, ஸோ டெர்மினலும் டேமேஜ் ஆகாது. சேம் ப்ரொசீஜர் தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரோஷன்ஸ் வராது. செகண்ட் மெயின்டெனன்ஸ் பாயிண்ட், நார்மலாக வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி இக்னிஷன் கொடுக்கும்போது 100% ஒரு தடவை இக்னிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் திரும்பி 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டாவது தடவை இக்னிஷன் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வண்டியில் இக்னிஷன் கொடுக்கும்போது ஒரு தடவை இக்னிஷன் ஆன் பண்ணி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா கண்டினியூவாக இக்னிஷனை கண்டினியூவாக கிராங்கிங்லேயே வச்சுட்டே இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குரிய மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். ஒன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பி ரீசார்ஜ் நீங்கள் கடையில் பெஞ்ச் சார்ஜிங்கில் கொடுத்து சார்ஜ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் இக்னிஷனை ஒரு தடவை இக்னிஷன் பண்ணுங்கள், 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பி ரெண்டாவது தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு தடவை இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகலைன்னா விட்டுருங்க, இக்னிஷனை கண்டினியூவாக கிராங்கிங்லேயே வச்சுட்டு இருக்காதீங்க, ஹோல்டு பண்ணாதீங்க, அதுவும் பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணும். நார்மலாக பேட்டரியோட வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்கு மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு ₹1 காயினோ இல்லைனா ₹1 காயின் சைஸில் இருக்கிற வாசரோ மட்டும்தான் பயன்படுத்தணும். 100% ஸ்க்ரூ டிரைவோ வேறு ஷார்ப்பான மெட்டீரியலோ பயன்படுத்தக்கூடாது. இந்த ஹோல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி ஹோல் பண்ணக்கூடாது. வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணுறது, நார்மலாக பேட்டரியில் வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணும் போது வாட்டர் லெவல் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது பிளேட்டுக்கு மேலே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே ப்ரீத்திங் வந்து 1 இன்ச்சுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போகிறதுக்காக. இதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் தண்ணி ஊற்றும் போது அப்படின்னு சொன்னால், மேலே கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து நேராக நீங்கள் பார்க்கும் போது வாட்டரில் பிளேட்டு கோடு கோடாக பிளேட் தெரியும். அது வந்து வாட்டரில் டிப் ஆகிருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து வாட்டரோட லெவல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போது தண்ணி மட்டும்தான் தெரியும், பிளேட் தெரியாது. இல்லை தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளேட்டுக்கு தண்ணிக்கு வெளியே பிளேட் தெரியும். ஸோ இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. இதுதான் ஹை அண்ட் லோ லெவல் இண்டிகேஷன். ஸோ இதை மெயின்டைன் பண்ணிங்கனாலே வாட்டர் லீக்கேஜஸோ பேட்டரி ப்ராப்ளமோ வராது. நார்மலாக பேட்டரியோட வோல்டேஜ் 12.52 வோல்ட் இருக்கணும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது 2 வோல்ட் கட் ஆஃப் ஆகி 10.5 வோல்ட்டில் கட் ஆஃப் ஆகும். திரும்பி அது ஒரு செகண்ட் தான் இருக்கும், மைக்ரோ செகண்ட் தான். திரும்பி 12.5 வோல்ட் 2 வோல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வண்டி இன்ஜின் ஆனில் இருக்கும் போது உங்களோட ரெக்டிஃபையர் மூலிமா அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்காக உங்களோட வோல்டேஜ் இந்த மாதிரி மல்டிமீட்டரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் 14.2 வோல்ட் வரையும் மேக்ஸிமம் போகணும். அப்படி போச்சுன்னா தான் உங்களோட ரெக்டிஃபையர் உங்களோட பேட்டரிக்கு சார்ஜிங் வோல்டேஜ் கொடுக்குதுன்னு அர்த்தம். நார்மலாக 12.5 வோல்ட் இல்லாமல் 12 வோல்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களோட பேட்டரி ஸ்டார்ட் ஆகாது. கட் ஆஃப் 2 வோல்ட் போகும்போது 9 வோல்ட் வரையும் ட்ராப் ஆகும்போது உங்களோட வெஹிக்கிள் பேட்டரி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் பேட்டரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியோட வோல்டேஜ் 12.5 வோல்ட் கன்ஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் அந்த பேட்டரி லாங் லைஃப் வரும், வெஹிக்கிளோட செல்ஃப் மோட்டரும் லாங் லைஃப் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த பேட்டரி மெயின்டெனன்ஸ் பவர் வீடருக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ எல்லா பேட்டரிக்குமே இந்த மெயின்டெனன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே இப்போ பார்த்த மெயின்டெனன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் மெயின்டெனன்ஸில் என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.